இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. நாங்க எப்ப வேணாலும் வாபஸ் வாங்குவோம், எப்ப வேணாலும் வெளியே வருவோம்னு சொல்றது தாவேக்காக்கு ஒரு வகையான வார்னிங் நம்ம எடுத்துக்கணும். இல்ல அவர் தன் தரப்பை புனிதப்படுத்துகிறார். ஏற்கனவே வெளியில இருக்கக்கூடிய மதிமுக ஐயோ துரதிருஷ்டவசமா இந்த சின்னத்துல போட்டிட்டு நீங்க கொள்கைவாதிகள் கொள்கைக்காக மட்டுமே இயங்குகிற பொழுது தெளிவாக இருப்பாங்க. இடதுசாரிகள் உதாரணம். குழப்பம் எங்க வருது? நீங்க எப்ப அதிகாரத்துல பங்கெடுக்கிறீங்களோ அப்ப குழப்பம் வந்துருது. அவர்கள் தங்களுடைய கொள்கையில உறுதியாக இருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் கட்சியை வளர்ப்பதற்கான வேலையை அவர்களும் செய்யல. தொழிலாளர்கள் நல்ல உறுதியா இருக்காங்க. அந்த வகையில நான் ஏத்துக்கிறேன். அதிமுகவை குடும்ப கட்சியா மாத்திக்கிட்டு இருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இது அதிமுக ஏற்கனவே பெரிய ஒரு பாதாளத்துல இருக்கு. இது இன்னும் தள்ளுற முறையில சார். சி.வி. சண்முகம் அவர்களுடைய அணுகுமுறை அதிமுகவுடைய இருப்பையே கேள்விக்குறியா இருக்கு. வாரிசு அரசியலை எல்லாருமே பேசினாங்க. அது எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்துல இருந்து ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல இருந்து எடப்பாடி காலம் வரைக்கும் திமுக வாரிசு அரசியலுங்க. குடும்ப ஆட்சி நேற்று விஜயகாந்தே சொன்னாங்க. ஒரு கட்சி தோழிக்காக இயங்குகிறது, ஒரு கட்சி குடும்பத்துக்காக இயங்குகிறது. அப்ப அந்த அளவுக்கு விமர்சனங்கள் எல்லாம் வைத்த ஒரு இயக்கம் இன்றைக்கு அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு தங்களுடைய சொந்த வீட்டுல இருந்து நிர்வாகியை தேடுவாங்கன்னு சொன்னா அது அதிமுக தொண்டர்களே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. 100 பேருக்கு மேல எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் இருக்க போறாங்க. திமுகவை அதிமுகவால் சமாளிப்பது கஷ்டம், அதிமுகவால் திமுகவை சமாளிப்பது கஷ்டம். எதிர்கட்சி அரசியல் ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றாங்க. தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் சேர்ந்து நம்மள சட்டமன்றத்துல செய்ய பாக்குறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா நான் கேட்டா போதும் அதை ஸ்டேட்டஸா வச்சு இளைஞர்கள் புலனாயுதம் அடைஞ்சுக்குவாங்க. சட்டம் ஒழுங்கில் இந்த ஆட்சி போன திமுக ஆட்சிக்கு இணையாக தராசல வச்சா எப்படி இருக்குமோ அப்படி செயல்படுது. இப்ப சி. விஜயபாஸ்கர் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு அறிக்கை வேற விட்டுருக்காரு. இவரு எங்க சார் போக வாய்ப்பு இருக்கு? சி. விஜயபாஸ்கர் திமுகவை நோக்கி தாங்க போகும். அதிமுக தன்னை மறுகட்டமைப்பு செய்யணும். அது செய்யலைன்னா அதனுடைய நிலைமை ரொம்ப சிக்கல் அப்படின்னு தான் நான் பாக்கிறேன். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். தனியார் தொலைக்காட்சி நியூஸ்ல பாத்தீங்கன்னா திரு திருமாவளவன் அவர்கள் பேசினாரு. நாங்க என்னதான் அமைச்சரவையில பங்கேற்று இருந்தாலும் நாங்க எப்ப வேணாலும் வாபஸ் வாங்குவோம், எப்ப வேணாலும் வெளியே வருவோம்னு சொல்றது தாவேக்காக்கு ஒரு வகையான வார்னிங் நம்ம எடுத்துக்கணும். இல்ல அவர் தன் தரப்பை புனிதப்படுத்துகிறார். அப்படிதான் நான் பாக்குறேன். அவர் எப்பவுமே வெளியில வரமாட்டாருங்க. ஒரு அமைச்சரவை பதவி கிடைத்திருக்கிறது. வாராது இந்த மாமணி தான் அது விசிகாவை பொறுத்தவரை. இப்ப அவரை எப்படிதான் அவர் ஜஸ்டிஃபை பண்ணுவாரு. நாங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியில் வருவோம். என்னைக்கு வருவாரு? ஏற்கனவே வெளியில இருக்கக்கூடிய மதிமுக ஐயோ துரதிருஷ்டவசமா இந்த சின்னத்துல போட்டிட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகள்ல எல்லாரையும் போல திருமாவளவன் அவர்களும் ஒரு அரசியல்வாதி. அவர் கொள்கை பிடிப்புள்ளவர், பாஜக எதிர்ப்புல, அவ்வளவுதான். அப்ப நீங்க ஒரு கிடைத்த வாய்ப்பை அவர் தழுவ விட்டுட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியில் வரும். எப்ப அது எப்ப ஒருவேளை திமுக நாளைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கூட போயிடும்னு அர்த்தமா? அப்படின்னா அது இதை விட அபாயகரமானது. அவங்க பண்ணக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் விஜய் சொல்றாரு என்ன டாக்டிக் பாலிடிக்ஸ், அந்த பாலிடிக்ஸ் குள்ள போயிடுவாரு. அப்ப நீங்க ஒரு நபரை ஆதரிக்கிறீங்க. அப்ப அந்த கூட்டணியில இருந்தா தானே நீங்க வெளியில போகணும். அமைச்சரவையை விட்டு வெளியே போகும். அமைச்சரவைக்கும் கூட்டணிக்கு என்ன சம்பந்தம்? இப்ப அவர் பாண்டியிலேயே கேட்போமே. நீங்க இங்க சட்டமன்றத்துல இவர்களோட அமைச்சரவை பங்கா இருந்துட்டு திமுகவோட சேர்ந்து தேர்தலை சந்தித்தால் என்ன வந்துட போகுது? அப்ப கிட்டத்தட்ட அவர் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார். தன் தரப்பை கொஞ்சம் நியாயப்படுத்துவதற்காக அவர் இது போன்ற கருத்துக்களை சொல்றாரு. நீங்க சொல்றீங்க குழப்பம் சொல்றீங்க. ஏறக்குறைய இந்த 2 மாசத்துலயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட முரண்பாடுகள் திருமாவளவன் சைட்ல இருந்தே இருக்கு சார். இன்னைக்கு ஒண்ணு பேசுறாரு, நாளைக்கு ஒண்ணு பேசுறாரு. கூட்டணி விஷயத்துல அப்படி என்ன சார் அவங்க குழப்பம்? இல்ல, இதுவரை அவர்களுக்கு அதிகாரம் கிடைத்ததில்லை. அதிகாரம் கிடைத்தால் இப்படித்தான் இருக்கும். நீங்க கொள்கைவாதிகள் கொள்கைக்காக மட்டுமே இயங்குகிற பொழுது தெளிவாக இருப்பாங்க. இடதுசாரிகள் உதாரணம். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எடுத்தாங்களா? இல்ல. இடதுசாரிகள் என்ன செய்கிறார்களோ அதை ஒட்டியே எனது நிலைப்பாடு இருக்கும். அப்ப இடதுசாரிகள் நிலைப்பாடு என்ன? அமைச்சரவையில பங்கெடுப்பு இல்ல. அதே நிலைப்பாட்டுல இருந்தா குழப்பமே இல்லையே. அப்ப குழப்பம் எங்க வருது? நீங்க எப்ப அதிகாரத்துல பங்கெடுக்கிறீங்களோ அப்ப குழப்பம் வந்துருது. நீங்க அதிகாரத்துல பங்கெடுத்த எல்லாரும் குழம்பி இருக்காங்களே. இன்னைக்கு திமுகவோட குழப்பத்தை பாருங்க. ஏன் தோத்தோம்? அதிகாரத்தில் பங்கெடுத்ததுனால அந்த குழப்பம். அதிமுகவோட குழப்பத்தை பாருங்க. உள்ளுக்குள்ள யாரும் 5 ஆண்டுகளுக்கு மேல எதிர்கட்சி வரிசையில் இருந்ததே இல்ல. இப்ப எதிர்கட்சியா இருக்காங்க, பரிசியா வெளியே போறாங்க. குழப்பம் காரணம் அதிகாரத்தை இழந்ததால் வந்த குழப்பம். இடதுசாரிகள் அன்னைக்கு இன்னைக்கும் வெளியில இருந்து கத்திட்டு தானே இருக்காங்க. கண்டிப்பா மக்களுக்காக நிக்கிற ஒரு இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒத்துக்கிறீங்களா சார்? ஆமா ஆமா ஆமா, அது நிச்சயமா. ஆனா அவர்கள் இன்னைக்கு கட்டெரும்பாக தேய்ந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கொள்கையில உறுதியாக இருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் கட்சியை வளர்ப்பதற்கான வேலையை அவர்களும் செய்யல.
தொழிலாளர்கள் நல்ல உறுதியா இருக்காங்க. அந்த வகையில நான் ஏத்துக்கிறேன். அவ்வளவுதான். இந்த விஷயத்த இப்ப சண்முகம் அவர்கள் இதை சொல்லும் போது அவங்க கூடவே இருக்கிற தொண்டர்களுக்கு ஒரு சோர்வு ஏற்படுத்தாது சார்? அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, அமைச்சரவையில நம்ம போய் இடம் பெற்றா ஒரு நல்லா இருக்கும். அதையே பிரதிபலிக்க மாட்டாங்க. பொதுவாக ஆசை இருப்பவர்கள் இடதுசாரி இயக்கத்தில் இருக்க மாட்டாங்க. நான் ரொம்ப ஆழமாக உள்வாங்கிய அனுபவத்துல சொல்றேன். அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு எப்படி சொல்றேன்னா, ஒரு தொண்டு நிறுவனம் மாதிரிதான், ஒரு தன்னார்வ நிறுவனம் மாதிரிதான். NGO. டிஒய்எஃப்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமா இருக்கலாம், எஸ்எஃப்ஐன்னு சொல்லக்கூடிய இந்திய மாணவர் சங்கமாக இருக்கலாம். சீட்டு கேட்கறது கூட அங்க கேட்கிற பழக்கம்லாம் கிடையாது. மாவட்ட குழு கூடி மாவட்டத்துல யாரையா ஒருத்தரை பரிந்துரை பண்ணி மாநில குழு கமிட்டிக்கு அனுப்புவாங்க. திமுக அப்படி இல்லையே, எனக்கு சீட்டு உனக்கு சீட்டு. ஏன் நீங்க விசிகாவை எடுத்துக்கங்க, அங்க சீட்டு கொடுக்கல, பனையூர் பாபுலாம் போனாரு, திமுக நோக்கி நகர்ந்தாரு. ஆனா அங்க இன்னும் அது மாதிரியான விஷயங்கள் நடக்கலையே. இடதுசாரிகளை பொறுத்தவரை சீட்டு யாருக்கு என்னது எல்லாமே முடிவெடுக்கிறதுமே கட்சி தலைமை தான். இன்னொன்னு முக்கியமான இடம் இருக்கு. எம்எல்ஏவாகி ஜெயிக்கிறாங்கல்ல, சம்பளத்தில் பெரும்பகுதியை கட்சி கொடுத்துடணும். அது ஒரு இது இருக்கு கம்யூனிஸ்ட்ல. அதே மாதிரி எம்எல்ஏ பதவி முடிஞ்ச உடனே பென்ஷன் வரும். பென்ஷன்ல பெரும்பகுதியை கட்சி கொடுத்துடணும். சகைசால் தமிழர் விருது வாங்கினாரு அவர்கள். 1 கோடி ரூபாய் பணம் ஒவ்வொரு முறை வழங்கப்பட்டது. அங்கேயே கொடுத்துட்டு அதான் இதுதான் இடதுசாரிகள். அதனால அவர்களுக்கு அதிகாரத்தில் இல்லை என்பது ஒரு சோர்வை தந்து விடாது. அதிகாரத்தில் இல்லாமல் இருப்பதுதான் அவர்களுக்கு நல்லதும் கூட. கரெக்ட் சார். ஓகே சார். அடுத்தபடியா நேத்து மதுராந்தகத்துல மாற்றுக் கட்சியினர் தாவேக்கால இணையர் அந்த விழா நடந்துச்சு. அங்க ஆதவர்ஜுனா சொல்றாரு, இந்த ஆட்சியை ஸ்டாலின் எப்படியா கவுக்க நினைக்கிறாரு அப்படின்னு ஒரு விக்டிம் கார்டு பிளே பண்றாரு. அது உண்மையா நடக்குது? இல்ல அது அவர் விக்டிம் கார்டு தான் பிளே பண்றாரு. நீங்க அந்த ஆட்சியை நான் தடுக்க எந்த முயற்சியும் பண்ணலன்னு அவரும் அதற்கு முன்பு மகளிர் அணி கூட தெளிவா சொல்லிட்டாரு. அதாவது இது என்னன்னா, நீங்க ஒரு தரப்பை மட்டுமே கேட்கும் பொழுது, நீங்க தாவேக்கா குரலை மட்டுமே கேட்கக்கூடிய அவருடைய ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள், அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள், இவங்களுக்கு ஆதவர்ஜுனா பேச்சு மட்டும்தான் போய் சேரும். அவங்க மைண்ட்ல எப்பவுமே தோணும், ஸ்டாலின் ஏதோ சதி பண்ணிட்டே இருக்காருங்க, ஸ்டாலின் ஒரு ஹிட்லரா அவங்க மனசுல தோணிக்கிட்டே இருக்கும். அதுதான் தாவேக்காவுடைய எதிர்காலம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பின்னால இன்னைக்கு இருக்கிற சட்டம் ஒழுங்கா இருக்கலாம், எந்த விஷயங்களையும் ஒரு பெரிதாக செவிமடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆமா. ஓகே. அப்ப இந்த டைவர்டிக் பாலிடிக்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும் சார். நிச்சயமா அதை நோக்கிதான் அவர்கள் நகர்த்துறாங்க அப்படின்னு தான். ஓகே சார். அடுத்தபடியா நம்ம சிவி சண்முகம் தெளிவா நேற்று ஒரு ஓப்பனா சொல்லிட்டாரு, அதிமுகவை குடும்ப கட்சியா மாத்திக்கிட்டு இருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றாரு. இது அதிமுக ஏற்கனவே பெரிய ஒரு பாதாளத்துல இருக்கு. இது இன்னும் தள்ளுற மாதிரி இல்ல சார் இந்த விஷயம்? இல்ல, நிச்சயமாக சிவி சண்முகம் அவர்களுடைய அணுகுமுறை அதிமுகவினுடைய இருப்பையே கேள்விக்குறியாக்குவது. நீங்க மிதுனை அவருடைய பையன், எடப்பாடியோட பையன், அவரை ஐடி விங்கோட மாநில செயலாளராக கொண்டு வருவதற்கான வேலையை முஸ்தீபா தொடங்கி இருப்பதா சிவி சண்முகம் தரப்பினர் அவங்க தரப்புல இருந்தா ஒரு தகவல் வருகிறது. ராஜசத்தியன் கூட இன்னைக்கு சோசியல் மீடியால ஒரு கடுமையான எதிர்ப்பதிவை வெளியிட்டிருப்பதா தகவல். அதிமுகவுடைய அடையாளம் என்பது வாரிசு அரசியலுக்கு எதிரான நிலை. நீங்க திருக்கோளை தீய சக்தின்னு கருணாநிதியை சொல்லுவாங்க ஜெயலலிதா அம்மா. அதுக்கு முன்பு எம்ஜிஆர் சொல்லுவார் தீய சக்திம்பார். இவர்களுடைய ஆட்சியில ஃபுல்லா விடியா அரசுன்னாங்க. அப்ப நீங்க கிட்டத்தட்ட இவ்வளவு தூரம் விமர்சிக்கிற பொழுது வாரிசு அரசியலை எல்லாருமே பேசினாங்க. அது எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்துல இருந்து, ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல இருந்து, எடப்பாடி காலம் வரைக்கும் திமுக வாரிசு அரசியலுங்க, குடும்ப ஆட்சி. நேற்று விஜயகாந்தே சொன்னாருங்க, ஒரு கட்சி தோழிக்காக இயங்குகிறது, ஒரு கட்சி குடும்பத்துக்காக இயங்குகிறதுன்னு. அப்ப அந்த அளவுக்கு விமர்சனங்கள் எல்லாம் வைத்த ஒரு இயக்கம் இன்றைக்கு அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு தங்களுடைய சொந்த வீட்டுல இருந்து நிர்வாகியை தேடுவாங்கன்னு சொன்னா அது அதிமுக தொண்டர்களே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். இன்னொன்னு, நீங்க வெற்றி பெற்றிருக்கிற பொழுது கொண்டு வந்தா கூட ஏத்துக்குவாங்க. ஜெயிச்ச மதிப்புல இருப்பாங்க. எடப்பாடி முதல்வர் என்னங்க அவர் கொண்டு வந்துட்டாருங்க, ஜெயிக்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு போயிருவாங்க. நீங்க 47 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கீங்க, அதுல 4 பேர் ஓடி போயிட்டாங்க. இந்த நேரத்துல நீங்க வாரிசு அரசியலை கொண்டு வந்தா அது பெரிய விளைவை சந்திக்க வேண்டியிருக்கும். அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களே பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் தான் நான் பாக்குறேன். சார், வரக்கூடிய 18ஆம் தேதி பட்ஜெட் செஷன் நடக்கும் போது அங்க பல திட்டங்களை தாவேக அரசு ஏதோ அறிவிக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா வாக்குறுதிகள் பல கொடுத்திருக்காங்க. இது எந்த மாதிரியான ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் சார் இந்த தாவேக அரசுக்கு? இல்ல, அவங்க வாக்குறுதிகள் புதிய புதிய விஷயங்கள் நிறைவேற்றுவதை விட நீங்க இன்னொரு விஷயம் நுட்பமா கவனிக்கணும். 100 பேருக்கு மேல எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் இருக்க போறாங்க. 43 பேர் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள், 4 பேர் நீக்கம் போக. திமுகல இருந்து 59 பேரு, ரெண்டையும் கூட்டுங்க 102 பேரு. திமுகவை அதிமுகவால் சமாளிப்பது கஷ்டம், அதிமுகவால் திமுகவை சமாளிப்பது கஷ்டம். எதிர்கட்சி அரசியல் 2 பேரும் சேர்ந்து வர்றாங்க. பேக்கும் சண்டை ஊரே வேடிக்கை பார்க்குதுன்னு சொல்லி ராகவா லாரன்ஸ் படத்துல சொல்ற மாதிரி இப்ப 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து 100 பேருக்கு மேல வர்றாங்க. சட்டவங்களுக்கு வேற இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நீங்க போன முறை நேரலை ஒளிபரப்புனீங்க, இந்த முறை நேரலை ஒளிபரப்பு பண்ணுனா மக்கள் மன்றத்துல நிறைய விஷயங்கள் முகத்திரைக்கலையும். ஒளிபரப்பலைன்னா பாருங்க, இவங்களும் சர்வாதிகாரம் ஒளிபரப்பலம்பாங்க.
அவர்கள் எதையெல்லாம் மாற்றம் என்று செய்தார்களோ அதுவே அவர்களுக்கு ஆயுதமாக மாறும். அப்ப ரொம்ப சவால்கள் இருக்கு. இன்னொன்னு உதயநிதி ஸ்டாலின் நேரம் தெளிவா ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வருவாரு. இல்ல ஏற்கனவே 3 நாளா பயிற்சியில ஈடுபட்டு இருக்கிறதா பயிற்சியில ஈடுபட்டிருப்பாரு. பதில இன்னைக்கு சொல்லாம நீங்க வீட்டுல போய் ட்விட் தான் போட போறாரு விஜய் அவர்கள். அதெல்லாம் நிறைய சவால்களா மாறப்போகுது. தாவேகாவுக்கு பல சவால்கள் காத்திருக்கு அப்படிதான் பாக்குறேன். இன்னொன்று அமைச்சரவையில் இருப்பவர்களை செங்கோட்டையன் அவர்களை தாண்டி மற்றவர்கள் புதியவர்கள். கோரிக்கை தின கூட்டம் வரும், மானிய கோரிக்கை வரும், அதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நிறைய சிக்கல்கள் இருக்கு தாவேகா அரசு. இது நடுவுல கவன ஈர்ப்பு தீர்மானம் ஸ்பாட்ல நம்ம ரிப்ளை பண்ணணும். இதெல்லாம் வந்து எப்படி சார் விஜய் அவர்களே ஃபர்ஸ்ட் எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவாரு? அவருக்கு ரொம்ப கஷ்டமா அவர் அதுல ரொம்ப சிரமப்படுவார். பட் அப்படிதான் முதல் முறை என்பதனால் சில தடுமாற்றங்கள் இருக்கும். அவருக்கு கற்றுக்கொள்கிற ஆர்வம் இருக்கிறதுன்னு தான் நான் யூகிக்கிறேன். அவர் வந்து தலைமைச் செயலகம் வர்றாரு, காலைல வர்றாரு, சாயந்தரம் போறாரு என்று வருகிற செய்திகள் வந்து பொதுவா வந்து ஆனா இன்னொரு விமர்சனமும் இருக்கு. தலைமைச் செயலகத்துக்கு காலைல வந்துட்டு மாலை போறது தலைமைச் செயலாளரோட வேலை, முதல்வருடைய வேலை இல்ல. ஜெயலலிதா அவர்கள் கொடநாட்டுல இருந்தாலும் போயஸ் கார்டன்ல இருந்தாலும் வேலை நடந்தது. கலைஞர் அவர்கள் எங்க இருந்தாலும் வேலை நடந்தது. ஸ்டாலின் அவர்கள் எங்க இருந்தாலும் வேலை நடந்தது. அப்படிதான் நடக்கணும். பட் இவர் காலைல வந்து மாலை போகிறார் என்பது ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்கிற ஆர்வம் இருக்கிறது என்பதாக உள்வாங்கிக்கிறேன். சோ அந்த வகையில் அவர் எதிர்நீச்சல் போடுவார் என்று எதிர்பார்க்கிறேன். அப்படி இல்லைன்னா வழக்கம் போல வீட்டுல போயிட்டு ஒரு ட்விட்டு, இல்லைன்னா ஒரு சின்னதா ஒரு 3 நிமிட வீடியோ, தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் சேர்ந்து நம்மள சட்டமன்றத்துல செய்ய பாக்குறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா நான் கேட்டப்பதான் அதை ஸ்டேட்டஸா வச்சு இளைஞர்கள் புலங்காயுதம் அடைஞ்சுக்குவாங்க. ஆக்சுவலா நான் இதை எப்படி பாக்குறேன்னா சார், இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் எல்லாம் மாறி சரி இதையும் வந்து நார்மலைஸ் ஆக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் என் மைண்ட்ல ஓடுது. இது ஓகேவா சார்? இது கரெக்ட் தானா? சட்டமன்றத்தை உங்களுக்கு வந்து அப்படி ரொம்ப நார்மலைஸ் ஆக்குனாங்கன்னா அது ரொம்ப சிக்கல்களை ஏற்படும். சபை அதன் போக்குல இல்லாம கைமீறி போயிடும். நீங்க அது வந்து அந்த மரபு மாறிடும்ன்றீங்களா? வரம்பெல்லாம் மாறிடும். உங்களுக்கு அது சட்டமன்றம் என்பது ஆவணம். அதுல குறிப்பிடுவாங்க, நம்ம பார்த்து சபை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்று கோருகிறாங்க. அவ கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ரெக்கார்டு. அது வந்து 100 ஆண்டுகள் ஆனாலும் விஜய் அரசினுடைய ஆட்சியின் மதிப்பெண் அது. அப்ப அதனால அதை வந்து அவங்க வரம்புக்குள்ள செயல்படுத்த முயற்சிப்பாங்கன்னு தான் நம்ம. இப்ப இது வரைக்கும் இந்த 1 மாசம் தாவே காட்சி ஓரளவுக்கு சாட்டிஸ்பாக்சனா இருந்துச்சா? இன்னும் பல விஷயங்கள் வந்து எப்படி சார் பாருங்க? இல்ல 1 மாத ஆட்சி என்பதுல நிறைகளும் குறைகளும் கலந்ததாக தான் இருந்தது. சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதுல அவங்க கூடுதல் கவனம் செலுத்தணும். ஏன்னா சட்டம் ஒழுங்கு தான் ரொம்ப முக்கியமானது. மற்றவையெல்லாம் பின்னாடி தேர்தல் வாக்குறுதியில நீங்க அப்புறம் நிறைவேற்றிக்கலாம். 2021 கொடுத்த வாக்குறுதியை 23 செப்டம்பர் 15 தான் திமுக மாநிலத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அடுத்த வாரமே. ஆமா, அதனால அதெல்லாம் தாமதமாக வரட்டும், தப்பு இல்ல. சட்டம் ஒழுங்கில் இந்த ஆட்சி போன திமுக ஆட்சிக்கு இணையாக தராசல வச்சா எப்படி இருக்குமோ அப்படி செயல்படுது. அது தவறு ஒன்று. 2வது சில விஷயங்கள்ல வெளிப்படைத்தன்மை இருக்கு. ஆனா டாஸ்மாக்ல இப்பவும் 10 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்குறாங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கு. அப்ப நீங்க நிறைய பேசிட்டீங்க, அதான் சிக்கலாக இருக்குன்னு நான் பாக்குறேன். சார், இப்ப அமைச்சர்கள் எல்லாம் தொடர்ந்து ஆய்வுக்கு எல்லாம் போயிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்ப 10 ரூபாய் வாங்கக்கூடாதுன்னு இன்னைக்கு அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இதை வந்து ஊழியர்கள் மேல ஃபாலோ பண்ணுவாங்களா சார்? ஏன்னா ஊழல்ன்றது ரொம்ப ஒரு நார்மலைஸான விஷயம். ஊழியர்கள் மத்தியில் இது மாற வாய்ப்பு இருக்கா? இல்ல, இது மாறுவதற்கான வாய்ப்பு என்பது இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். நீங்க பாட்டிலுக்கு 10 ரூபாய், டாஸ்மாக் பணியாளர் வந்து நிரந்தர எம்ப்ளாயியா இல்ல, அவர் வந்து ஒரு தற்காலிக அடிப்படையில நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. அவரை போய் நீங்க எந்த லஞ்ச ஒழிப்பு போலீஸ் வச்சு பிடிப்பீங்க? அப்ப உங்களுக்கு அடிப்படையிலே அது தோல்வி அடைஞ்சிருச்சு. நீங்க பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினா 100 ரூபாய் வாங்கினாலுமே நீங்க என்ன செய்வீங்க? அவனை பணியிடை நீக்கம் தான் செய்ய முடியும். அவனை எங்க நீங்க கைது பண்ணுவீங்களா? எப்ப பயம் வரும்? நீங்க என்னைக்கோ ஒரு நாள் கைது பண்ணுவீங்க, என்னைக்கோ ஒரு நாள் பணியிடை நீக்கம் பண்ணிடுவீங்கன்னு பயந்து அவன் டெய்லி வர்ற கலெக்ஷன் எப்படி விடுவான்? இன்னொன்னு நம்ம தான் பேசுறோம் 10 ரூபாய் வாங்குறது அநியாயங்கிறோம். ஒரு குடிமகன் மனநிலையில இருந்து அதை நான் பேசுறேனே. ஒரு குடிமகன் கேட்டேன், 10 ரூபாய் வாங்குறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கான்னு கேட்டேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. கேளுங்க, ஏன்னு கேளுங்க, ஏன்னு சொல்றேன், அதான் முக்கியமானது. நான் வந்து கேட்கிறேன், பாட்டிலுக்கு 10 ரூபா விஜய் பாட்டு எனக்கு அப்பவுமே பிரச்சனை இல்லையா? ஏன் பிரச்சனை இல்லை அப்படின்னு. 10 மணிக்கு கடை அடைக்கணும், நான் சில நேரம் 10:10க்கு போவேன், 10:05க்கு போவேன், அப்பயும் அந்த பாட்டில தருவான் எனக்கு. கோவிட் நேரம், ரொம்ப நெருக்கடியான நேரம், நிறைய சரக்குக்கே தட்டுப்பாடு இருந்துச்சு. என்னைய பார்த்தோன்னா அப்ப கூட நான் என்ன பிராண்ட விரும்பி எடுப்போம் அதை எடுத்து தருவான். அவனுக்கு கூட 10 ரூபாய் கொடுத்தா என்ன தப்புங்க? அப்படியும் மக்கள் இருக்காங்கிறேன். சரி, இப்ப டாஸ்மார்க் வேற தனியார்மயமாக்க போறோம் அப்படின்ற ஒரு நியூஸும் வந்துட்டு இருக்கு பழைய மாதிரி. இது வந்து எப்படி சார்? கவர்மெண்ட் ஏற்கனவே நிறைய விஷயம் ஃபண்ட் இதுலதான் போய்கிட்டு இருக்கு. இதுவும் போயிடுச்சுன்னா என்ன சார்? இல்ல, அது வந்து அவங்க வந்து பிரச்சனைகள் இது தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பா மட்டுமே பாக்குறாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கி கேக்குறீங்க, தனியாருக்கு போயிடுச்சுன்னா எங்க இது இல்லைங்க, தனியார்ட்ட இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு, தனியாருக்கான ஏலத்தொகை வரும்.
ஓகே அது சார். இதை விட கூடுதலாக நிர்ணயிக்கலாம் நினைக்கலாம். நீங்க நீங்க டாஸ்மாக வந்து தனியாருக்கு கொடுப்பதன் மூலமா அந்தந்த பிராந்தியங்கள் எடுக்கக்கூடியவர்கள் தாவேக்கா நிர்வாகிகளா கூட இருக்கலாம். ஓகே. இந்த தூய சக்தியாவே இந்த 5 ஆண்டுகள் இருக்க போகுதாங்கிறதெல்லாம் இனி வரும் காலம் தான் சவால். நீங்க கண்டிப்பா. அந்த சவால் எப்ப பிறக்கும்னா இதெல்லாம் தனியார் மயமாகும் போது தான் வரும். ஓகே. அப்ப அதே தான் நம்ம தாவேக்காவினர் சேர்ந்ததே முந்தி எடுக்கலாம்ன்றீங்க நாளைக்கு டெண்டர் மூலியமா. ஆமா நிச்சயமா சொல்றேன். அதான் சொல்றேன். தூய சக்தி என்று சொல்லக்கூடிய தாவேக்கா, நாளைக்கு யாராவது ஒரு தாவேக்காவினரே வந்து தனியாருக்கு போகக்கூடிய பார் எடுத்தா என்ன செய்வீங்க? ஓகே. டாஸ்மாக் எடுத்தா என்ன செய்வீங்க? கரெக்ட் சார், கரெக்ட் சார். ஓகே. அப்ப சோ நிறைய இந்த சவால்கள் அவங்களுக்கு இருக்கு. ஓகே சார். இதுக்கப்புறமா அந்த தூய சக்தின்ற மாதிரி அந்த பாட்டு திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா இன்னொரு பக்கம் சரி டவுட் என்னன்னா, இப்போ சாட்டர்டே ஆனாலே வந்து தாவேக்கால புதுசா அட்மிஷன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதிமுகல இருந்து பல முன்னாள் அமைச்சர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. இது வந்து இப்ப விஜயபாஸ்கர் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு அறிக்கை வேற விட்டுருக்காரு. இவரு எங்க சார் போக வாய்ப்பு இருக்கு? விஜயபாஸ்கர் திமுகவை நோக்கி தாங்க போவார். அவர் திமுக பேசிக் கொண்டிருப்பதாகத்தான் எனக்கு வந்து தகவல். திமுகவினரிடம் அவர் நெருக்கமாக பேசிக்கொண்டு ஏதோ ஒரு நேரத்துக்காக காத்திருக்கிறார். அவர் அறிவாலயம் நோக்கி போவார்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா விஜயபாஸ்கர் அவர்களுக்கு ஓகே. இன்னொரு சரி வேலுமணி தங்கமணியுமே திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாகவும் தகவல் வருது. ஆமா, அதாவது அதிமுகவில் பல தலகர்த்தர்கள் செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ சில முடிவுகளை எடுக்காத சூழல்ல அதிமுகவின் பல தலகர்த்தர்கள் இடம்பெயர்வாங்க. அதுல சந்தேகமே இல்லை. பட் அதிமுக தன்னை மறுகட்டமைப்பு செய்யணும். அது செய்யலைன்னா அதனுடைய நிலைமை ரொம்ப சிக்கல் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஓகே சார். நிறைவா இன்னொரு கேள்வி சார். இப்ப கூட சமீபத்துல இந்த என்டிஏ கூட்டம் வந்துச்சு. தினகரன் அவர்கள் கூட போலன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், அவர் வந்து அதிமுகவோட பொதுச்செயலாளர் பதவிக்கு வந்து ஆசைப்படுறதாகவும் அது அமித்ஷா அவர்கள் வந்து கொஞ்சம் யோசனையில வச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்களே, இது உண்மையா சார்? இல்ல, அதிமுகவை இந்த நொடி வரையிலும் இவ்வளவு சிக்கல்கள் எழுந்த பொழுதும் டிடிவி தினகரன் அவர்கள் ஆதரிக்கிறார்கள். அது ஏதோ ஒரு உள்ளுக்கடப்பு இல்லாமல் அவர் ஆதரிக்க மாட்டார். அதிமுகவின் பக்கமே நிற்கிறார். இந்த நொடியிலும் அவர் தான் நிற்கிறார். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இவ்வளவு தொய்வான சூழ்நிலை. இன்னொன்னு பாருங்க, விஜயை கடுமையாக விமர்சிக்கிறார். அதிமுகவில் இருப்பவர்கள் எல்லாம் விஜய் நோக்கி போறாங்க. அமமுகவினுடைய ஒரு எம்எல்ஏ காமராஜை வாங்கிட்டாங்கன்னு அவர் விமர்சனம் தொடங்கியில இருந்து ஆளுநர் ஒரு பெட்டிஷன் கொடுத்தார். உங்களுக்கு ஞாபகம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சி அமைக்க அழைக்கணும்னு கொடுத்தாரு. யாரு 47 சீட் வச்சிருக்காங்க. அப்ப இது எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பாருங்களேன். அதிமுகவுக்குள் அமமுக ஐக்கியம் என்கிற ஒரு வியூகமும் இருக்கலாம். அதுக்குதான் செயற்குழு பொதுக்குழு கூட்டினாதான் தீர்வு தெரியும். அதுக்குதான் இவ்வளவு வெயிட்டிங்கா சார்? அந்த பொதுக்குழு செயற்குழு கிளியர் பிக்சர் கிடைச்சிடும். அப்ப ஏடிஎம்கேவோட கிடைச்சிடும். செயற்குழு பொதுக்குழுல நமக்கு கிளியர் பிக்சர் கிடைச்சிடும். தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி ஆண்டுக்கு 2 முறை செயற்குழுவை கூட்டணும், ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழுவை கூட்டணும். கடைசி அதிமுகவுடைய பொதுக்குழு போன டிசம்பர் 10ஆம் தேதி நடந்தது. அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்ச காலக்கெடுவே டிசம்பர் 10 தான். அப்படின்னு 5 மாசம் தான் இருக்கு. அதுக்கு கூட்டணும். கூட்டுகிற பொழுது கிளைமேக்ஸ் நெருங்கி இருந்தா பாரு. இதுக்கப்புறமாச்சும் அதிமுகல ஒரு மேஜர் ஒரு சேஞ்ச் வர வாய்ப்பு இருக்கா? டிராஸ்டிக் சேஞ்ச். ஏன்னா இதுக்கப்புறமாச்சும் ஒரு இளம் ரத்தம் பாய்ச்ச வாய்ப்பு இருக்கா சார்? இளம் ரத்தம் என்று அவர்கள் தேர்ந்தெடுப்பது சொந்த வீட்டுக்குள்ள இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கு. நீங்க மிதுன் அவர்களுடைய பெயர் அங்கு உச்சரிக்கப்படுறதா பிரச்சனையாக இருக்கு. நீங்க விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தப்ப இளைஞர் இளம்பெண்கள் பாசறை உருவாச்சு அதிமுக. அன்னைக்கு இந்த சிக்கல் இருந்தது. அன்னைக்கு சசிகலா அவர்களுடைய உறவினர் வெங்கடேசன் தான் முதல்ல மாநில செயலாளர் ஆக்கப்பட்டார். அப்ப இன்னைக்கு எடப்பாடி தன்னோட சொந்த பையனை கையை பிடிச்சு இழுத்துட்டு வருவாருங்கிறாங்க. அப்ப அது இல்லாம ஒரு புதிய இளைஞரை கண்டுபிடிங்க. நீங்க தமிழ்நாட்டுல அரசியல் சூழலை உணர்ந்தவர்கள், அதிமுகவில் இருப்பவர்கள், அதிமுக விசுவாசியாக இருக்கிற ஒரு முகத்தை கண்டுபிடிச்சு கூட்டுவாங்க. அது இல்லாத வரை அதிமுகவின் மீட்சிக்கு வழியே இல்லைன்னா பாருங்க. சார், இந்த சைடு இளைஞர் சக்தியே பெருசா இல்லைன்றீங்க. இப்ப திமுக சைடுல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இளைஞர் சக்தி ஓரளவுக்கு இருக்கு. இப்ப இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் செயல் தலைவராக்கலாம் அப்படின்ற ஒரு விவாதமும் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கனிமொழியையும் ஆக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே. இந்த 2 பேருக்குள்ள இப்ப போட்டி வராதா சார் அடுத்த தலைமைக்கு? இல்ல, கனிமொழி அவர்களுக்கு ஏற்கனவே சின்ன சின்ன குமைச்சர்கள் இருக்கு மனதளவுல. நீங்க அது வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலின் போதே வெளிப்பட்டது. அவர் தான் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராக இருந்தாங்க. பட் அந்த தொகுதிகளில் ஃபுல்லா கடைசி நேரத்துல வேலை செய்தது சபரீசன் அவர்கள். அதுல ரொம்ப மன வருத்தத்துல மனத்தாங்கல்ல கனிமொழி அவர்களே இருந்தாங்க. இந்த முறை அவர்களை கொஞ்சம் மகளிர் பிரதிநிதித்துவத்துக்காக அவரையும் முன்னிலைப்படுத்துகிற வாய்ப்பு இருக்கு. கட்சியில பல அதிகார மையங்களை உருவாக்குவதன் மூலமா அந்தந்த பிராந்தியங்கள்ல கட்சியின் இருப்பை உறுதி செய்ய முடியும்னு திமுக காய் நகர்த்துறாங்க. பட் அது கனிமொழி அவர்கள் உதயநிதி கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் தான் பண்ணுவாங்கன்னு தான் நான் பாக்குறேன். அவங்க வந்து எதிராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே சார், நீங்க பல கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். ரொம்ப நன்றி.